இந்தோனேஷியாவில் 7 புள்ளிக்கு மேலே மிகப்பெரியதான ஒரு பூமி அதிர்ச்சி நடந்திருக்கு. சுனாமி அலர்ட் கொடுத்துருக்குறாங்க. இன்னொரு பக்கம் அமெரிக்காவில் பெட்ரோல் விலையெல்லாம் ரொம்ப ஹைப்பாக இருக்குது. இன்னொரு பக்கம் உலகளாவிய பிலிப்பைன்ஸ் போன்ற நாடுகளில் லாக்டவுன் எமர்ஜென்சி போட்டிருக்கிறாங்க. அதுபோல் காரியங்கள் கொரோனா ஏற்ற காரியங்கள் நடக்க வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி தலைவர்கள்லாம் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இப்படி உலகளாவிய மிகப்பெரியதான பரபரப்புகளுக்கு இடையே தான் இந்த நேற்று வரை நிகழ்ச்சியை நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நேற்று வரைக்குள்ளே போகலாம். முதலாவதாக மிக முக்கியமாக இந்த வார் நியூஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த தேர்ட் வேர்ல்டு வாராக இது இருக்குமா அப்படின்றதான ஒரு வாதம் எல்லா வலைத்தளத்திலையும் பார்த்தீங்கன்னா நாடுகள் மத்தியில் பிபிசியில் எல்லாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இதுக்கு நடுவில் புதின் சொல்லியிருக்கிறார், விளாடிமிர் புதின் சொல்லியிருக்கிறார், ரஷ்ய அதிபர் சொல்லியிருக்கிறாரு, நாம் 3ஆம் உலக யுத்தத்தில் இருக்கிறோம். அவங்களுடைய நாட்டின் அஃபிஷியலாக அதை அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க, நாம் 3ஆம் உலக யுத்தத்தில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி. அது மட்டும் இல்லாமல் ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறாரு, இந்த வாரம் ஆரம்பித்தவங்களுக்கே தெரியாது இது எங்கே போய் முடியும், எப்படி பண்ண போகுது அப்படின்னு சொல்லி. அமெரிக்க அதிபர் சொல்கிறாரு 3 வாரத்துக்குள்ளே ஈரானை நாங்கள் முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி. ஆனால் போகிற போக்கு அப்படி அல்ல. இந்த வார் வேறு பரிமாணத்துக்குள்ளே போய்கிட்டே இருக்குது. மிகப்பெரிதான ஒரு அழிவை நோக்கி, உலகளாவிய அழிவு. இப்போது நாங்கள் இந்த நேற்று வரை எடுக்கும்போது கூட குவைத்தோடைய இன்னொரு ஆயில் காரியத்தை அவங்க அடிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி ஈரானுடையதான நியூக்ளியர் சைட்ஸ் பாதிக்கப்பட்டிருக்கிறது. இஸ்ரேலில் நியூக்ளியர் சைட்டை அடிச்சிருக்கிறாங்க. இப்படி இந்த வார் அடுத்த எக்ஸ்டென்ஷனுக்கு தான் போயிட்டே இருக்க ஒழிய முடிகிற மாதிரி வரல. இதுக்கு நடுவில் யூரோப்பாவுக்கும் அமெரிக்காவுக்கும் நடுவில் ஒரு சின்ன விரிசல் ஏற்பட்டிருக்கு. இது எதிர்பார்த்தது தான். இந்த விரிசல் எதை நோக்கி போகும், இது என்ன ஆகுங்கிறது தான் அடுத்த பாயிண்டாக நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஐரோப்பா நாடுகளில் பெரும்பான்மையான நாடுகள் தங்களுடையதான ஏர்பேஸை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி அமெரிக்காவுக்கு சொல்லியிருக்காங்க ஈரானுக்கு எதிராக. இந்த நாட்டோ நாடுகளுக்கு கடந்த 80 ஆண்டு காலமாக 1943களுக்கு பிறகு அமெரிக்கா தான் மிகப்பெரியதான பாதுகாப்பாக இருந்தது. அதாவது சைனாவோ ரஷ்யாவோ இந்த ஐரோப்பா நாடுகள் அடிக்காதபடிக்கு ஒரு பெரிய ஆர்மி பலத்தை இவங்க தான் கொடுத்தாங்க. அமெரிக்கா அதுக்காக நிறைய செலவு பண்ணியிருக்கு. இப்போது அமெரிக்கா தன்னுடைய ஏர்பேஸாக யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி யூரோப் சொல்லியிருக்கு. எதனால் இந்த காரியம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ட்ரம்ப் செகண்ட் டைம் வந்ததுலேருந்து யூரோப்புக்கும் ட்ரம்ப்புக்கும் ஒத்து போகலை. இந்த கிரீன்லாண்டு விஷயத்தில் ஒத்து போகலை. அப்பத்துலேருந்தே அவங்க சொல்லிகிட்டே இருக்காங்க, ஐரோப்பாக்கு ஒரு தனி இராணுவத்தை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் உலக பிரகாரமான நியூஸ். இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடியதான வேதாகமத்தினுடைய காரியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவினுடைய வீழ்ச்சி ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு நம்ம ரொம்ப வருஷமாக சொல்லிகிட்டு இருக்கிறோம். இப்போது அமெரிக்கா ஒதுக்கப்படுகிறது. ஈரானையே அவங்களால ஒன்றும் செய்ய முடியாத இடத்துக்கு போயிட்டு இருக்கும் போது இதுக்கு நடுவில் ஐரோப்பா விரிசல் விழுது. நம்மளோட கணக்கின்படி, வேதத்தின் கணக்கின்படி சமுத்திரத்தில் ஒரு மிருகம் எழும்பி வரணும். அது ஐரோப்பியன் யூனியன் என்று சொல்லி பார்க்குறோம். இப்போ ஐரோப்பியன் யூனியன் எழும்பி வருகிறத நம்ம பார்க்குறோம். ஐரோப்பா சொல்லுது எங்களை நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்ட்டு. அது மட்டுமல்ல, கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ அமெரிக்கா ஓரங்கட்டப்படுகிறது. இதனுடைய விளைவு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், கண்டிப்பாக அமெரிக்கா ஓரங்கட்டப்படும் போது ரஷ்யா கொஞ்சம் தலை தூக்கும். ஒரு பத்திரிகையில் பார்த்தேன், இன்னைக்கு உலக அளவில் வேல்யூபிள் ஆனால் ஒரு தலைவர் இருக்கிறார் அப்படின்னா புதின் தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. காரணம் என்னென்னா, ஐரோப்பாவுக்கு கேஸ் கொடுக்கறதுலேருந்து அது மட்டும் இல்லாதபடிக்கு பல விஷயங்களில் புதினுடைய முடிவு ரொம்ப முக்கியமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ புதின் தான் வேல்யூபிள் தலைவர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருவேளை புதின் உக்ரைனை அடிக்க முயற்சி பண்ண, தன்னோட நாடை எக்ஸ்டென்ஷன் பண்ண போகும்போது, ஏன்னா புதினுக்கு ஏற்கனவே ஒரு எண்ணம் உண்டு. ஒருங்கிணைந்த ரஷ்யா அப்படின்னு ஒன்று இருந்துச்சு அவர் வரத்துக்கு முன்னாடி. ஃபெரஸ்டோரிக்கா அப்படிங்கிறதான ஒரு சட்டத்தின் மூலமாகத்தான் மிகைல் கார்பச்சோவ் அவருடைய காலத்தில் ரஷ்யா துண்டு துண்டாக போச்சு. அதுக்கு பிறகு எல்சின் வந்தார். அதுக்கு பிறகு புதினுக்கு மீண்டும் அந்த ஒருங்கிணைந்த ரஷ்யா உருவாக்கணுன்றது ஒரு கனவு. இப்போ அதுக்கான நல்ல சாத்தியக்கூறு அமைஞ்சிருக்கு. ஒருவேளை புதின் மீண்டும் அந்த ஒருங்கிணைந்த ரஷ்யா உருவாக்கும் போது உக்ரைன், தஜிகிஸ்தான், உஸ்பெகிஸ்தான் இதெல்லாம் ஒன்றா அவர் சேர்க்கணும். அப்படி வரும்போது ஐரோப்பா கண்டத்துக்கு உள்ள அவர் நுழைய வேண்டி வரும். அன்னைக்கு ஐரோப்பா அவரை எதிர்க்கணும். அன்னைக்கு ஐரோப்பா ஒரு வல்லரசாக மாறும். அதற்கான சாத்தியக்கூறுகள் இப்போ வந்துகிட்டு இருக்கு. இதை ஒட்டி வேதத்தின்படி எசேக்கியேல் 38-39 படி ரஷ்யாவும் இஸ்ரவேலும் மோதணும். இதற்கான வாய்ப்புகள் சாத்தியக்கூறுகள் இருக்குதா அப்படிங்கிறதா அடுத்த பாயிண்டாக பார்க்க போகிறோம். இப்போ ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை இல்லை. ரஷ்யா இன்னும் உக்ரைன் கிட்ட நிறைய பிரச்சனையில் இருக்குது. உக்ரைனை ஜெயிக்க முடியாத நிலைமையில் இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு ஒரு பெரிய ரீசன் உக்ரைன் இருக்கக்கூடிய ட்ரோன் தடுப்பு காரியங்கள். இப்போ இஸ்ரேல் என்ன பண்ணியிருக்கு, ஈரான்ட்டு தப்பிக்கிறதுக்கு உக்ரைன்ட்டு அந்த ட்ரோனை கேட்டிருக்கிறாங்க. இப்போது ஈரானில் இருக்கக்கூடியதெல்லாம் ரஷ்யா வெப்பன்ஸ். ரஷ்யாவுடைய வெப்பன் ஈரானில் இருக்குது, உக்ரைனுடைய வெப்பன் இஸ்ரேல்கிட்ட வருது. இப்போ ரெண்டும் மறைமுகமாக சண்டை போட்டிருந்தவங்க நேரடியாக சண்டை போட ஆரம்பிக்க போகிறாங்க. இப்போ இதில் ஒரு நியூஸ் படி ரஷ்யாவுடைய எல்லா ஆயுதங்களும் ஈரானுக்கு சப்போர்ட்டாக வருகிறது. ஒரு பக்கம் சைனாவும் வருகிறது.
ஆட்டோமேட்டிக்காக ரஷ்யா இஸ்ரேலுக்கான நேரடி மோதல் ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய போயிட்டே இருக்கு. ஏதோ ஒரு இடத்தில் இது ட்ரிகர் ஆகும். அமெரிக்கா ஒதுக்கப்படும், கல்ஃப் நாடுகள் எல்லாம் அப்படியே ரஷ்யா பக்கம் சேரும். இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் என்ன பண்ணியிருக்கு, பாலஸ்தீனர்களுக்கு தூக்கு தண்டனை விதிச்சிருக்கு. அதாவது உள்ளுக்குள்ள அத்துமீறி நுழையிறவங்களுக்குலாம் தூக்கு தண்டனை. இது கல்ஃப் நாடுகள்லாம் எதிர்க்குது. ஏற்கனவே கல்ஃப் நாடுகளுக்கு அமெரிக்கா மேலே ஒரு அதிருப்தி இருக்குது, இந்த விஷயத்தில் அமெரிக்கா நம்மளை பாதுகாக்கலை அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போ ஆட்டோமேட்டிக்காக ரஷ்யா பக்கம் திரும்ப பாலஸ்தீன இஷ்யூவில் கல்ஃபுக்கு ஆதரவாக ரஷ்யா நுழைய ஆட்டோமேட்டிக்காக இது ரஷ்யா இஸ்ரேல் பிரச்சனையாக மாற நிறைய வாய்ப்பு இருக்குது. இனி போக போக தான் இந்த விஷயங்கள் எல்லாமே தெரியும். வேதத்தை சொன்ன தீர்க்க தரிசனத்தினுடைய பின்புலத்துக்கு நேராக தான் இது எல்லாமே போயிட்டுருக்கு. ஒரு வார் ஆரம்பிக்கிறது எங்கே வேணாலும் இருக்கலாம், அது எங்கே வேணாலும் போய் முடியும். ஆனால் இப்பொழுது நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வார் கொஞ்சம் கொஞ்சமாக அதை நோக்கி தான் போய்கொண்டே இருக்கிறது. எல்லாருமே அமெரிக்கா ஈரான்னாக ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அது இஸ்ரேல் ரஷ்யாவாக மாறும். அந்த இடத்துல தான் இந்த வார் போகும். இதனுடைய அப்டேட்ஸ், இனி நடக்க போகிற காரியங்கள் எல்லாவற்றையும் கத்தருக்கு சித்தமானால், வருகை தாமதிக்குமானால் உங்களுக்கு இதை பற்றி நாங்கள் கொண்டு வரோம். நம்ம அடுத்து இன்னொரு மிக முக்கியமான விஷயத்தை பார்க்க போகிறோம். இவைகளுக்கு நடுவில் ட்ரம்ப் ஒரு மிக முக்கியமான சைன் ஒன்று பண்ணியிருக்கிறார். அது என்னன்னு கேட்டிங்கன்னா BISC அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பயாலஜிக்கல் இன்டர்ஃபரன்ஸ் சிஸ்டம் ஆஃப் கான்டெக்ஸ்ட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மூளையில் சிப்பு பதிக்கிறது. கொஞ்சம் ஈஸியாக சொல்லணும், உங்களுக்கு புரியும்படி சொல்லணும்னா 6G அந்த கணக்கின்படி அடுத்த டெக்னாலஜிக்குள்ளே போகிறோம். நம்முடைய மூளையில் சிப் பதிக்கிறது. நமக்கு தெரியும் வெளிப்படுத்தல் 13:16 படி வலது கையில் நெத்தியில் தான் சிப் பதிக்கணும். இப்போ அதே மாதிரி மூளையில் சிப் பதிக்கிறதுக்கு ஒரு சைன், அனுமதி கொடுக்கறதுக்கான அந்த சைனை அவர் பண்ணியிருக்கிறார். ஏற்கனவே பில்கேட்ஸ் இப்போ கென்யாவில் பிள்ளைகள் கையில் இதை பதிக்கிறதாக, அதாவது கையில் பதிக்கிறதாக ஒரு நியூஸ் வந்துக்கிட்டே இருக்கு. அது வேக்சின்காக அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது ஓவரால் எல்லாத்துக்கும் வேக்சின் சர்டிஃபிகேட் நம்ம வச்சுருந்தோம் இல்லையா, அந்த மாதிரி ஓவராலாக எல்லாத்துக்குமே இந்த ஒரு சிப்பை பதிக்கக்கூடியதான அந்த காரியம் அதை பில்கேட்ஸ் கென்யாவில் பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் இவர் இதுக்கு சைன் பண்ணியிருக்கிறார். ஏற்கனவே யூரோப்பியன் யூனியனில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வேக்சின் பாஸ்போர்ட் அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்குமே இந்த டிஜிட்டல் ஐடி இருக்கணும் அப்படிங்கிறதையும் சொன்னாங்க. இப்போ அதுக்கு ஒரு மேஜர் கையெழுத்தை தான் ட்ரம்ப் போட்டிருக்கிறார். ஸோ இந்த வார் முடியும் போதோ அந்த வாருக்கு நடுவிலையோ மிகப்பெரிய பேண்டமிக் அல்லது இந்த வார் மிகப்பெரிய பேரழிவை ஏற்படுத்தும் பட்சத்தில் ரிமைனிங்காக இருக்கிற எல்லாருக்கும் இப்படிப்பட்டதான ஒரு ஐடி போடணும். அத்தனை பேரும் போய் ரிஜிஸ்டர் பண்ணணும், யார் இருக்கிறாங்க, அவங்க உடம்புல என்ன கிருமி இருக்குது, நியூக்ளியர் தாக்கியிருக்கா, இது எல்லாத்தையும் செக் பண்ணுறதுக்கு எல்லார் கையிலையும் இப்படி ஒரு சிப் போட வேண்டி வரும். இதை பற்றின அப்டேட்ஸை நாங்கள் இன்னும் உங்களுக்கு தரோம். ஆனால் எல்லாம் ரெடியாக இருக்கிறது. வெளிப்படுத்தல் 13, 16, 17 சொன்ன மாதிரி அடுத்த பேண்டமிக் ஒன்று வரப்போகிறது என்று பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. WHO கூட அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதன் கணக்கின்படி வரும்பொழுது வலது கைக்கும் நெத்திக்குமான சிப்பு தயாராக இருக்கிறது. இதை ஒட்டி கடைசியாக இன்னும் ஒரு காரியத்தை பார்த்துட்டு நம்ம இந்த நேற்று வரையை முடிக்க போகிறோம். யூரோப்பியன் யூனியன் ஆஸ்திரேலியாவோடு தடையற்ற ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்கிறாங்க. தடையற்ற வர்த்தகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏற்கனவே இந்த வருஷம் இந்தியாவோட கூட அவங்க போட்டாங்க, அடுத்து ஆஸ்திரேலியாவோட போட்டிருக்கிறாங்க. அதாவது ரெண்டு பக்கமே டாக்ஸ் கிடையாது, ஏற்றுமதி இறக்குமதி பண்ணலாம். இது ஒரு வகையில் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னு சொன்னால், இரு நாடுகள் என்பதை விட இரு மாகாணங்கள் மாதிரி. இப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னா, ஒரு மாநிலத்திலேருந்து இன்னொரு மாநிலத்துக்கு நீங்கள் லாரியில் எல்லாத்தையும் கொண்டு போவீங்க, ஒரு மாநிலத்திலேருந்து இன்னொரு மாநிலத்துக்கு கேஷுவலாக ட்ராவல் பண்ணீங்க, நடுவில் எந்த டாக்ஸும் உங்களுக்கு இருக்காது. பார்த்தீங்களா, இப்போ இந்தியாவிலேயே நீங்கள் தமிழ்நாட்டிலேருந்து போகிறீங்கன்னா காஷ்மீர் வரைக்கும் எல்லா மாநிலத்துக்கும் நீங்கள் தாண்டி போயிட்டே இருக்கலாம், வாகனம் போகும். ஆனால் எங்கேயும் நிறுத்தி இந்த மாநிலத்துக்கு நுழையத்துக்கு டாக்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு மாட்டாங்க. ரோட் டாக்ஸ் வேறு, டோல் வேறு. நார்மலாக ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு டாக்ஸ் கிடையாது. அப்படி ஒருங்கிணைந்து இருந்தால் தான் நம்ம இந்தியா. அதே மாதிரி தான் யூரோப்பியன் யூனியன் இருக்குது. 28 நாட்டுக்குள்ளேயே எங்கே வேணாலும் ட்ராவல் பண்ணலாம். அப்படி ஒரு ஒப்பந்தத்தை இந்தியாவுக்கும் போட்டிருக்கிறாங்க, ஆஸ்திரேலியாவுக்கும் போட்டிருக்கிறாங்க. இப்போ யூரோப்பியன் யூனியன் எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே வருது. ஏற்கனவே இவங்க பல நாடுகளோடு போட்டுக்கிட்டே வந்தாங்க. இப்போ அவங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் உக்ரைனை உள்ளே சேர்க்கறதுக்கான எல்லா காரியமும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. சுவிட்சர்லாண்டை உள்ளே சேர்க்க பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ ஆஸ்திரேலியாவோட கையெழுத்து போட்டிருக்கிறாங்க. ஒரு உலக அரசாங்கத்தை அவர்கள் உருவாக்குறார்கள். இந்த காரியம் நடந்து முடிஞ்ச பிறகு, யுத்தம் முடிஞ்ச பிறகு உலகளாவிய ஒரு வல்லரசு உருவாகணும். ஏற்கனவே பல தடவை இதை நம்ம சொல்லியிருக்கிறோம். அந்த வல்லரசுக்கு நல்லா கவனிச்சிங்கன்னா, ஒரு பக்கம் பொருளாதாரத்தில் யூரோப்பியன் யூனியன் இந்த தடையற்ற வர்த்தகம் ஒன்று போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. தானியல் புஸ்தகம் 9:27 அவங்க உலகம் முழுக்க உடன்படிக்கை பண்ணுவாங்க அப்படின்னு அந்த உடன்படிக்கை இப்போ போடப்பட்டு கொண்டே இருக்கிறது. இதை ஒட்டி அவங்க இராணுவத்தையும் ரெடி பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. 42 மாதம் யுத்தம் பண்ணுவாங்கன்னு இருக்கு. அதற்கான ரெடியும் அவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ நம் கண்களுக்கு முன்பாக கடைசி சாம்ராஜ்யம் எழும்பி ஆளுகைக்கு வருவதற்கான வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கு. அவங்கள ஆளுகையில் கொண்டு வந்து உட்கார வைப்பதற்கு தேவையான யுத்தம் ஒரு பக்கம் நடந்துக்கிட்டே இருக்குது. இதற்கு உதவி செய்கிறதான மற்ற காரியங்களும் சுற்றி நடக்குது. இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும் போது இதெல்லாம் அவங்க ஆளுகையில் உட்கார்ந்து அரியணையில் உட்கார்றதுக்கு நிமிஷத்துக்கு முன்னாடி சபையை மீட்க வரும் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். இப்போ யோசிச்சு பாருங்க, அவங்கள விட நமக்கு டைம் குறைவாக இருக்குது. அவங்களே இவ்வளோ வேகமாக வேலை பார்க்கும் போது
சபை எவ்வளோ வேகமாக வேலை பார்க்கணும். இப்போ இருக்கிற நேரம், இந்த அடையாளம், இதெல்லாம் உங்களுக்கு சொல்லப்படுவது சபை ஆயத்தப்படுவதற்கான நேரம் மட்டும்தான் இருக்குது. வேறு எதற்கான காரியங்களும் இப்போ இல்லை. ஒவ்வொரு நாளும் சபை ஆயத்தப்படணும். மணவாளனை சந்திக்கிறதுக்கு ஒரு மணவாட்டி எப்படி ஆயத்தப்படணும் அப்படி ஆயத்தப்படணும். இனி காலம் கண்டிப்பாக செல்லாது. இந்த வருகிற ஒவ்வொரு நாளுமே நமக்கு கிரேஸ் பீரியட் மாதிரி. சபை ஜெபத்திலும் உபவாசத்திலும் தரித்திருந்து மணவாளை நோக்கி பார்க்க வேண்டிய இடத்துக்கு நம்ம வந்துட்டோம். வருகை தாமதிக்குமானால் மீண்டும் இன்னொரு நெட்வொர்க் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். காட் பிளஸ் யூ.